இது கோமாதாவுக்கு எப்படி எப்படியெல்லாம் ஸ்வரூபத்தை கொடுத்துருக்காருங்கிறத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மாதா ருத்ராணாம் துகிதா வசூனாம் ஸ்வசாதித்யானாம் அமிர்தஸ்யனாபிஹி. அதனுடைய கோதோகனம் மடி இருக்க கோபிகா ஜீவனஸ்மரணம் எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः த்யானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தன்ன விதுசுராசுரகணாः தேவாய தஸ்மை நமः. சத்வாரி வாக் பரிமிதா பதானி தானி விதுர்பிராம்மணாயே மனீஷிணः குஹாத்ரீணி நிகிதானேங்கயந்தி துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி. நம்முடைய வைதிக சனாதன தர்மத்தில் 2-3 விஷயங்களை ரொம்பவும் பிரதானமாக சொல்லுகிறார். அதில் நமக்கு முதல்ல அக்னிதான் பிரதான், அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தீர்த்தந்தான் பிரதானம், அதுக்கு அடுத்தபடியாக வேதாத்தியனம் பண்ணின பிராமணோத்தமர்கள் பிரதானம். 3 பேரிடத்தையும் 33 தேவதைகளும் இருக்கா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல பார்க்கணும்னு சொன்னால் பசுவின் இடத்துல 33 தேவதைகளும் வாசம் பண்ணுறா. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், எந்த காரியமாக இருந்தாலும் நல்ல சுபமாக இருக்கட்டும் அசுபமாக இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் அக்னியில் ஒரு ஹோமம் உண்டு, பிராமணர்களுக்கு சாப்பாடு உண்டு, அதே மாதிரி தீர்த்தத்தை ஒரு கடம் வச்சுருவோம். ஆக 3 சேர்த்து தான் ஒரு கர்மா. ஒரு தீர்த்த கடம், அக்னி, பிராமண போஜனம், இது 3 சேர்ந்தால் தான் ஒரு காரியம். இப்போ நாம் பண்ணுற காரியங்கள்லாம் எல்லாம் தேவதைகளுக்கு போய் சேர்றது. எந்தெந்த தேவதைகள் யார் யார் உண்டோ அத்தனை பேருக்கும் போய் சேர்றது. அப்படி போய் சேர்றதுக்கு யார் கொண்டு கொடுக்குறா? அத்தனை பேர் இது பிராமணன் கொண்டு கொடுக்கறது இல்லை, இந்த தீர்த்தம் கொண்டு கொடுக்கறது இல்லை, அக்னி தான் கொண்டு கொடுக்கறது. அக்னிந்தூதம் பிரணீமகே ஹோதாரம் விஸ்வவேதசம் அஸ்ய யக்ஞஸ்ய சுக்ரதும். வேதம் சொல்றது அக்னிமுகாவை தேவாக. நம்ம எல்லா தேவதைகளையும் இங்கே வரவழைக்கணும்னு சொன்னால் அக்னியை வச்சு தான் நாம் எல்லாரையும் கூப்பிட முடியும். அக்னிக்கு 2-3 சக்தி உண்டு. அதில் 2 சக்தி, முக்கியமான சக்தி என்னன்னு கேட்டால், அவனுக்கு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் 24, அதாவது 14 லோகங்கள், கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், ஆக 7 14 லோகத்துக்கும் போகக்கூடிய சக்தி அக்னிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சக்தி இருக்கு, ஒரு பொருளை இன்னொரு பொருளை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி அக்னிக்கு. இப்போ நாம் போடுற அக்னியில் பண்ணக்கூடிய ஹோமமானது தேவதைகளுக்கு அமிர்தமாக போய் சேரும், பசுமாடுகளுக்கு புல்லா போய் சேரும், சாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு அன்னமாக போய் சேரும். ஒரு ஒரு பாம்பு ஒரு தவளையை சாப்பிடுதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு ஜீவராசியாக போய் சேரும். இதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கக்கூடியதுன்னா அக்னிஹோத்திரருக்கு தான் இருக்கு. இதை தீர்த்தத்தினால அந்த சக்தி பண்ண முடியாது. பிராமணனாலேயும் இது வேதாத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட, அவரிடத்தில் சர்வ தேவதைகள் இருந்தாலும் கூட, அக்னிதேவன் ஒத்தனால தான் இந்த ஹவிஸெல்லாம் நாம் போடக்கூடிய அக்னியில் போடக்கூடிய ஹவிஸை எல்லாத்தையும் அதை கொண்டு போக முடியும், தேவதைகளுக்கு போக முடியாது, செய்ய முடியும். அப்படி செய்யணும்னா நமக்கு பல காரியங்கள் இருக்கு. அக்னி சுத்தமாக இருக்கணும், பிராமணன் சுத்தமாக இருக்கணும், தீர்த்த சுத்தமாக இருக்கணும். இது 3 சுத்தமாக இருந்து சிரத்தையாகவும் நாம் செய்தோமேயானால் அந்த பொருளானது யார் யாருக்கு என்னென்ன சொரூபத்தில் போய் சேரணுமோ அந்த மாதிரி போய் சேரும். அயோத்தியா காண்டத்துக்கு விவரணம் சொல்ற போது
தேதியூர் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த அக்னி, பிராமணன், தீர்த்தம் இந்த மூன்றையும் நாம் உபயோகப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. சகல தேவதா ஸ்வரூபம் என்று சொன்னதோடு இருக்கல்ல, எல்லா தேவதையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு சொன்னா பசுமாட்டுக்கிட்ட போகுது. அப்ப பசுமாட்டு இடத்துல அந்த 34 கோடி தேவதைகளும் 33 கோடி தேவதைகளும் எல்லாரும் வாசம் பண்றா. மகாலட்சுமி தனக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தா. எல்லாரும் எல்லா இடத்த பிடிச்சுட்டா, பரிசுத்தமான இடம்னு நினைச்சு எல்லாரும் பிடிச்சுட்டா. ஆனா அபரிசுத்தமான இடத்துல ஒருத்தரும் போகல. அதை பிறப்பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நான் உட்கார்றேன், மகாலட்சுமி உட்கார்ந்தா. அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பொருள் தான் கோமயம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு பொருள். அதை கொண்டு தான் மெழுகுகிறோம், வீட்டை சுத்தம் பண்ணுகிறோம். இப்போ பல மேலாட்டுகளில் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள், இந்த கோமயத்தினாலே சமஸ்த வியாதியும் போக்க முடியும். கோமயத்தினாலே சமஸ்த கெட்ட அணுக்கள் இருக்கோ இல்லையோ அவைகளெல்லாம் போக்க முடியும். எல்லா பூச்சி புழுக்கள் எல்லாம் போக்க முடியும். இப்போ அதை தனியாக வச்சிருந்தே, ஆனால் அதுலேயே பூச்சி புழு உண்டாகும். ஆனால் இவ்வளோ புழுபூச்சியும் சுமந்துண்டு அது என்ன பண்ணுறது, மற்ற புழுபூச்சிகள் எல்லாம் அழிக்கிறது. அதுக்கிட்ட ஒரு ரசாயன சக்தி ஒன்று இருக்கு. ஆகினால தான் கோமயத்துக்கு அவ்வளவு பெருமை சொல்லியிருக்கா. இப்போ நாம் அக்னியை மூட்டோம்னு சொன்னால் சுத்தமாக இருக்கணும். இந்த அக்னி சுத்தமாக இருந்தால் தான் தேவதைகளுக்கு சரியாக போச்சிடும். அக்னியில் போடுற பொருள், அக்னி எல்லாத்தையும் பொசுக்கும். அசுத்தமான பொருளையும் பொசுக்கும், சுத்தமான பொருளையும் பொசுக்கும். சின்னதாக திரியலையும் எரியும். இப்போ வச்ச நம்ம அக்னி அது மாதிரி பெருசாகவும் எரியும், ஸ்மசானத்திலையும் எரியும், எல்லா இடத்தையும் எரியும். இருந்தாலும் அப்போ அது மேலே வைக்கக்கூடிய பொருள் என்னவா இருக்கணும், எல்லாத்தையும் இந்த அக்னியும் பரிசுத்தம் பண்ணி அனுப்பக்கூடிய பொருளாக இருக்கணும். அக்னியை பொருள் சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் என்ன இருக்கு, அக்னி தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணவே தவிர அக்னியை சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் லோகத்தில் எதுவும் காணும். அது எதுன்னு கேட்டால் அதுதான் கோமயம்னு சொல்லக்கூடிய பசுமாட்டு விராட்டி. அந்த விராட்டி நன்னா இருந்தால் தான் அது தேவதைகளுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல கவிர்பாகம் போய் சேரும். இல்லைனா போய் சேரவே சேராது. இப்போ நம்ம தெருவில் வாங்குகிறோம், அந்த விராட்டிகள்லாம் நம்ம பார்த்துமே, ஆனால் அதில் என்னென்னலாம் கலக்கக்கூடாதோ அத்தனை வஸ்துக்களும் கலந்து விராட்டியாக வருது. அதை வச்சு ஹோமம் பண்ணினாலும் அந்த ஹோமம் பண்ணுறவனுக்கே கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தை அவனால போக்கிக்கொள்ள பரிகாரம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. அது சுத்தமாக இருக்கணும். முதல்ல அந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொள்வதற்கு முன்னாலே அவன் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால் சுத்தமான விராட்டியாக இருக்கா அப்படிங்கிற முதல்ல பார்க்கணும். ஏன்னா அடிப்படை ஃபண்டமெண்டலே அதுதான். அது இல்லாமல் அக்னி, அது விராட்டி இல்லாமல் அக்னி இல்லை. வெறுமே சிராத்து உள்ள வச்சுமையானா சித்தனாளுக்கு எரியும் புசு புசுன்னு போடும். இப்போ கோசாலையில் இந்த மதுராந்தகத்தில் பண்ணக்கூடிய இந்த விராட்டியினாலே ஒரு மண்ணு கிடையாது, ஒரு கல் கிடையாது, ஒரு குப்பை கிடையாது, சுத்தமாக இருக்கக்கூடியது வைக்கக்கூட இல்லை கிடையாது. அது வேற மாடு எப்படி போடுகிறதோ சாணி, அந்த சாணியிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கோமயம். அது அந்த கோமயத்தை நாம் வாங்கி அது மாதிரி பண்ணினவே ஐயானா, ஹோமம் பண்ணினவே ஐயானால் தேவதைகளுக்கெல்லாம் கவிர்பாகம் கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரும் என்று அவர் விவரணம் எழுதியிருக்கார். தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தன் அயோத்தியா காண்டத்தில். எப்போன்னு கேட்டால் சித்திரக்கூட்டத்துக்கு ராமன் போன போது அங்கே சுத்தமான விராட்டியை வச்சுட்டு அவர் ஹோமம் பண்ணிட்டு உட்காந்துருந்தார். அந்த ராமனை சுத்தமாக இருக்கக்கூடிய பரதன் போய் நமஸ்காரம் பண்ணினான் அப்படின்னு எழுதுறார். இப்போ ராமாயணத்திலேயே அந்த விராட்டியினுடைய பெருமை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வெறும் குப்பையும் சத்தியம் போட்டவையானால் நமக்கு தான் அகிதம், நமக்கு தான் துன்பம் வரும், அந்த துன்பத்தையும் நாம் ஜெயிச்சுக்க வேணும் அப்படிங்கிறது அவருடைய அபிப்பிராயம். காட்டில் என்ன மாடுகள் தானா மேயும், அது ஆசிரமங்களில் கோமயத்தை போட்டுட்டு போகும்.
அதை விராட்டியா எடுத்து மண் இல்லாம கல் இல்லாம சுத்தமா தன்னுடைய அக்னிஹோத்திரம் உபாசனாதிகளுக்கு அவ எடுத்து வச்சுப்பார். அதை கொண்டு உஞ்சவருத்தி பண்ணி வயல்ல கிடக்கிற நெல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை குத்தி அதை இடிச்சு அதை கருக்கா ஒரு பக்கமா வச்சு இப்போ விபூதிக்கெல்லாம் உபயோகப்படுறத அதை கருக்கா அதை ஒரு ஒதுப்புறமா ஒதுக்கிட்டு அந்த அரிசியை மாத்திரம் எடுத்து அது உஞ்சவருத்தின்னு. உஞ்சவருத்தின்னா வாசல்ல பத்திரம் பண்ணிட்டு வந்து கழுத்துல சொம்ப மாட்டின்ட்டு அரிசியை வாங்கிட்டு போறது இல்லை. உஞ்சம்னு சொன்னா வயல்ல விழுந்திருக்கக்கூடிய நெல் மணிகள், அந்த மணிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணியும் பொறுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பாருங்க, எத்தனை சிரமம். அவ்வளவு சிரமத்தையும் பட்டிண்டு தபஸ் பண்ணிட்டு அக்னி காரியங்களையும் பண்ணிட்டு லோகக்ஷேமாக தபஸும் பண்ணிட்டு இருக்கா மகர்ஷிகள்லாம். அப்பேற்பட்ட மகர்ஷிகள்லாம் வாழ்ந்த நாட்டில் இப்போ நம்ம மெட்ராஸ் போன்ற இடங்கள்லாம் பார்த்துமேயானா இந்த விராட்டி இருக்கக்கூடிய அவல நிலையை சொல்ல முடியாது. அவ்வளோ மோசமா இருக்கு. எதெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லாம் இருக்கு, எதெல்லாம் தள்ளணுமோ அத்தனையும் இருக்கு. அப்ப எங்க கிடைக்கும் அது? சுத்தமான விராட்டி எங்க கிடைக்கும்? யாராவது தயார் பண்றாளா? எத்தனையோ கோசாலைகள் வச்சிருக்கா. எல்லாரும் சாணத்தை குப்பையில கொண்டு எருவுக்கு கொட்டாலே தவிர இது லோகத்துக்கு உபகாரப்படணும்னு சொல்லிவிட்டு ஒருத்தருமே பண்ணல. இந்த கோசாலையில கூடலூர்ல இங்கே சுத்தமான விராட்டி நிறைய கிடைக்குது. சம்பளம் பண்ண முடியல, அவ்வளவு பேர் கேட்கிறா. எல்லாரும் யார் சத்தியா இருக்காளோ, யார் அக்னிஹோத்திரம் பண்றாளோ, யார் உபாசம் பண்றாளோ, இவ எல்லாரும் இதை பசு விராட்டி நல்லதா இருக்கும் கேட்கிறா. இப்போ ஒரு 200 மாட்டை வச்சுட்டு இவரால் சப்ளை பண்ண முடியல. 200 மாடு போடுற சாணியை ஒரு 10 பேர் 10 பேருக்கு வேலை செஞ்சு அது சாணி எல்லாம் அழுக்கு இல்லாம திரட்டி எடுக்கிறா. மேல மாடியில கொண்டு போய் தரையில சிமெண்ட் தரையில காய வைக்கிறா. அது காயறதுக்கு 10-20 நாள் 10 நாள் ஆகுது, ஆறுது. அதை கொண்டு விபூதி தயாரிக்கிறா, அதை கொண்டு விராட்டி தயாரிக்கிறா. இந்த மாதிரி பொறுமையா செய்வதற்கு யாருமே எல்லாருக்கும் கஷ்டப்படாம சம்பாதிக்கணுங்கிறதா வந்து ஒரு எண்ணமா இருக்கே தவிர கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதோட புண்ணியத்தையும் நம்ம சம்பாதிக்கிறதுன்னு சொன்னா அது ரொம்ப குறைச்சி. இப்போ கோசாலையில் இவர் இருக்கார், ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னு சொன்னா கோவுக்கு செய்கிற புண்ணியம் கைங்கரியம் கோ பூஜை. இப்போ மகா பெரியவாவுடைய சன்னிதானத்துக்கு போகிறோம், ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம். போகிற போது முதல்ல பண்ணுறது என்ன? கோ பூஜை, அடுத்தது அஸ்வ பூஜை, அப்புறம் கஜ பூஜை. இப்போ வந்து நாம் பண்ணக்கூடிய பூஜை எப்படி இருக்கு? பசுமாட்டுக்கு பின்னால் நின்று பண்ணுறோம். அஸ்வம் இருக்க குதிரை, அதுக்கு முகத்தில் தான் மகாலட்சுமி. அங்கே யானை இருக்க, அதுக்கு முகத்தில் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி கடைசியா வந்து தனக்கு ரொம்ப உச்சிதமான இடம் எதுன்னு தேர்ந்து பார்த்தது பசுமாட்டினுடைய பின்புறம். அவ பசுமாட்டினுடைய பின்புறத்தை நாம் வணங்க வேண்டாம்னு சொன்னா அது ரொம்ப தப்பு. பசுமாட்டில் முன்னால ஒண்ணுமே கிடையாது. முன்னால தேவதைகள்லாம் எல்லாரும் இருக்கா, காலில் குழம்புல எல்லாரும் தேவதைகள்லாம் இருக்கா. அவள்கள்லாம் யாரெல்லாம் பிரசித்தி இல்லாத தேவதைகளோ அவள்லாம் அங்கே உட்காந்துருக்கா. பிரசித்தமான தேவதைகள் பிரம்மா விஷ்ணுவாள்லாம் பார்த்துமையானா எல்லாரும் பின்பக்கத்தில் இருக்கா. இப்படி பின்பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சத்தோடு கூட இந்த சாணி வருது. அப்ப மகாலட்சுமியுடைய அம்சத்தோடு வரக்கூடிய இந்த சாணியானது லோகத்துக்கு க்ஷேமம் பண்ணுமா வேண்டாமா? ஆகியனால அதுக்கு பகவான் என்ன சக்தியை வச்சிருக்கார் அந்த கோமயத்துக்குன்னு சொன்னா, முதல்ல கோமயம் பஞ்சகவியம் பண்ணினமேயானால் முதல்ல கோமயம், அடுத்தது கோமூத்திரம், அடுத்தது நெய், அடுத்தது பால், அடுத்தது தயிர், அப்புறம் தீர்த்தம். 6வதாதான் தீர்த்தம் சொல்லி இருக்கேன் தவிர 5 பொருள்ல முதல்ல உள்ளது எவ்வளவுன்னு கேட்டா ஒரு கிண்ணத்துக்குள்ள கந்தத்வாரேதி கோமயம், கந்தத்வாரான் கந்தம் உள்ளது. அது பாகி பொருளுக்கெல்லாம் கந்தம் கிடையாது. கந்தத்வாராம் துராதிருஷாம் நித்தியபொட்டாங்கரீஷிணீயம் ஈஸ்வரேகம் சர்வபூதானாம் துவாபிகோபக்வயே ஸ்ரீயம் என்று கிண்ணத்தில் போடணும். பால வந்து ஆப்யாய ஸ்வசமேதுதே விஸ்வதஸ்வோபவிருட்ரியம் பவாவாஜஸ்ய சங்கதே அப்படின்னு போடணும். நெய்ய வந்து சுக்ரவசி ஜோதிரசி
தேஜோசி என்ற மந்திரத்தினால போடணும். காயத்ரியினால கோமூத்திரம். கோமூத்திரத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, காயத்ரி மந்திரத்தை குறித்து அந்த மந்திரத்தை சொல்லி காயத்ரியாச்சு கோமூத்திரம் கந்தத்வாரேதி கோமயம் ஆப்யாயஸ்வேதி பயஹா ததிக்ரா விண்டேதி வைததி. அப்புறம் மறுபடியும் காயத்ரினா புரோட்சம். இப்படி பண்ணி பஞ்சகவியம் எடுத்துக்கணும். பஞ்சகவியத்துக்கு என்ன பலன்? இந்த கோமயம் சேர்ந்த இந்த பசுமாட்டுடைய சாணி சேர்ந்த அதற்கு என்ன பலன் கேட்டா, சாப்பிடணும். அதை அதுல எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. இது இவ்வளவு இருக்கணும், கோமயம் இவ்வளவு பிரிச்சு இருக்கணும், உருண்டை இருக்கணும், கோமூத்திரம் ததர்த்தம் இருக்கணும், அதுக்கு பாதியில பாயசம் இருக்கணும், அதுக்கப்புறம் நெய் இருக்கணும், அதுக்கப்புறம் தயிர் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப அத்தனையும் சேர்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும். எத்வக் அஸ்திகதம் பாபம் தேகே திஷ்டதி மாமகே பிராசனம் பஞ்சகவ்யஸ்யா தகது அக்னிரிவ இந்தனம். இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிடுறோம். எத் தொக்கு அஸ்தி, தொக்குன்னா தோல், அஸ்தினா எலும்பு. எலும்புல என்ன பாபம் விட்டு இருக்கோ, இந்த தோல்ல என்ன பாபம் விட்டு இருக்கோ, எத்வக் அஸ்தி கதம் பாபம் தேகே திஷ்டதி மாமகே. என்னுடைய சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாபங்கள் எல்லாம் அக்னியில போட்ட அந்த விறகு மாறி ஜொலிச்சு என்னுடைய பாவங்கள் எல்லாம் போக்கணும். இப்ப கோமயத்தை சாப்பிடுற போது நாம என்ன எதை உதாரணம் சொல்றோம்? அக்னியை உதாரணம் சொல்றோம். இந்த அக்னியில போட்ட பொருள் எல்லாம் எப்படி போறதோ அது மாதிரி என்னுடைய பாவங்கள்ல போகணும் அப்படிங்கிறோம். அப்ப அக்னி சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? அந்த அக்னி சுத்தம் பண்றதுக்கு எது? அக்னியை சுத்தம் பண்றது தான் தன்னைத்தானே எரிச்சுண்டு அக்னியை சுத்தம் பண்ணி எஜமானுக்கும் சக்தியை கொடுத்து எஜமானுக்கும் வேண்டிய பலன்கள்லாம் இஷ்ட பலன்கள்லாம் கொடுக்கக்கூடியது எது? அக்னி. அது அக்னிக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு இந்தனம், ஒரு விறகு போல இருக்கக்கூடிய எதுன்னு கேட்டா அது கோமயம், பசுவினுடைய சாணம். அந்த பசுவை எந்த பசு? நீங்க நாட்டு பசுடைய ஒரு சாணத்தை கொண்டுதான் இந்த மாதிரி விராட்டு தயாரிக்கலாம். நாட்டு பசு இல்லாம கிராஸ் பசுக்கள்லாம் வெறுமே அதுல சாணியே எடுக்க முடியாது. ஒரே கழிஞ்சிட்டு இருக்குமே தவிர அதுல வந்து கட்டியான சாணியே வராது. மாட்டினுடைய சாணத்தை கூட நான் புல்லு மேய்ஞ்ச மாட்டினுடைய சாணியா எடுங்கிறேன். இப்ப இந்த மாடெல்லாம் எல்லாம் புல்லு மேயறதுக்கு போயிடுது. அதனால அதுல ஒரு பசுமை இருக்கும், கிராசம்னு பேர் இருக்கு. ஆகினால்தான் பசுமாட்டுக்கு புல்ல கொடு, பசுமாட்டுக்கு வாய்க்கு உரை என்று அவள் எல்லாம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாரும் பசுமாடு பசுமாடுன்னு எல்லாரும் பேசிட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட கோசாலையை வச்சு அதில் விராட்டியும் தயார் பண்ணி அதை பேக்கெட் பண்ணி பொதுஜனங்களுக்கெல்லாம் நல்லது கிடைக்கணும் என்ற ஒரு பெரிய நல்லெண்ணத்தோடு பண்ணக்கூடிய ஒரு கோசாலை இந்த மதுராந்தகத்து பக்கத்தில் கூடலூரில் இருக்கக்கூடியதான ஒரு கோசாலை தான். ஆகினால பொதுஜனங்களெல்லாம் நம்ம கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் விராட் ஹோமம் பண்ண போறேங்கிற பெரிய ஹோமம், பெரிய மிருத்யுஞ்சய ஹோமம் நடக்கிறது, பெரிய சண்டி ஹோமம் நடக்கிறது, எத்தனையோ ஹோமங்கள்லாம் நடக்கிறது. அத்தனை ஹோமத்திலையும் எது பிரதானம்னே தெரியாமப்படுது. பிராமணால் பிரதானமா, அக்னி பிரதானமா, அல்லது போடுற திரவியம் பிரதானமா, எது பிரதானம் தெரியல. அக்னி இருந்தால் தானே போட முடியும். அக்னியை நீண்ட நேரம் காக்கக்கூடிய சக்தி இந்த கோமயத்துக்கு தான் இருக்கு. அதனால பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி வேண்டிக் கொள்றது என்னன்னு கேட்டா, இது கோமயமான அதை சுத்தமாக இருக்க பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அதுவும் என்ன பண்ணிருக்காரு, இவர் ரொம்ப தந்திரம் பண்ணியிருக்காரு. ஓம்னு பிரணவாக்காரமா அந்த வடிச்சிருக்காரு. ஒவ்வொன்றும் டெய்ல பிரணவம் இருக்கு. அகார உகாரம் அகாரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர் 3 பேரையும் அதுக்குள்ள வச்சு, ஏன்னா அவதான் லோக சிருஷ்டிகர்த்தாக்கள், லோகத்தை காப்பாத்துறவா அழிக்கிறவா எல்லாரும் வாதான். பாருங்க வேடிக்கை, இதை விராட்டி தான் நம்ம சுத்தம் பண்றதுக்கு வேண்டியிருக்கு. இதே விராட்டி தான் இறந்து போனாலும் அங்க இந்த சரீரத்துக்கு நம்ம அடக்கம் பண்றதுக்கு வேண்டியிருக்கு. அது இல்லாம வெறும் விராட்டியை மாத்திரம் வச்சா முடியாது, இந்த சரீரம் முடியாது. பகவானுக்கு ரொம்ப பிரியா இதுன்னு கேட்டா யாகத்துல புருஷாஹுதிர்க்கிய பிரியதமா அப்படிங்கிறது வேணும். அக்னிக்கு எது ரொம்ப பிரியமா,
இந்த மனுஷனை உடலை கொண்டா கடைசியில் போடுறா பாருங்க, அதை போட்டு அதில் விராட்டியை வச்சு அக்னி ஜாஜ்வல்யமா இருந்த அதில் தான் அக்னிக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா சரீரத்தையே தியாகம் பண்ணப்படுறான். இவன் சரீரத்தை காப்பாத்துறதுக்காக பல யாகங்கள் பண்ணினாலும் கூட தன் சரீரத்தையே தியாகம் பண்றான் பாருங்க, அதுல ரொம்ப பிரியமா இருக்குமா அக்னி. ஆவியினால தான் என்ன வச்சா அக்னிந்து உதம்பிரணி மகே, இந்த மாதிரி விராட்டியை வச்சு எவன் ஒருவன் கோபம் பண்றானோ அவனுக்கு தான் அக்னி சொன்னத்தை கேட்டு தேவதைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஹவிர்பாகத்தை அவன் கொண்டு போய் கொடுப்பான். இல்லைன்னா பாதி வெளியிலே நின்றுடுவான். ஓமனை தூக்கிட்டு அவன் மாட்டப்படுவான். இது அசுத்தமான விராட்டினால தேவதைகளுக்கெல்லாம் ஹவிர்பாகம் எப்படி நான் மாற்றி கொடுக்கறதுன்னு தெரியாம அவன் பாதியிலே விட்டு போடு. ஆகியனால லோகத்தில் க்ஷேமம் வரணும்னு சொன்னா விபூதி சுத்தமா இருக்கணும், விராட்டி சுத்தமா இருக்கணும், அந்த கர்த்தா சுத்தமா இருக்கணும். வர பிராமணால் மனப்பூர்வமாக எந்த விதமான திரவிய நோக்கம் இல்லாம அவளும் சந்தோஷத்தோடு பண்ணணும். ஆக இந்த காரியங்கள்லாம் சித்திக்கும். ஆகியனால ஜனங்கள் எல்லோரும் இப்ப கேட்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த விராட்டியினுடைய மகிமையை இந்த நெட்வொர்க்கில் கேளுங்க. கேட்டுவிட்டு விராட்டிக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, எவ்வளவு சுத்தமா இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இப்போ என்னை கொண்டு ஒரு உபன்யாசம் மாதிரி, சின்ன உபன்யாசம் மாதிரி அந்த கோஷாலையில் உட்கார்ந்தே பண்ண சொல்லிருக்கேன். அதனால நம பார்வதி பதையே கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜெய சத்குரு சுவாமிக்கு.